ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜுவல்லரி டிசைன். இது வந்து நம்ம ஸ்லீவில் நம்ம பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 பீகாக் ஷேப்பில் வந்து நான் டிசைன் வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல சென்டரில் வந்து ஒரு டாலர் தொங்குற மாதிரி, அண்ட் திரும்ப இந்த சைடும் சேம் அதே மாதிரி 3 பீகாக் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஜுவல்லரி பேட்டர்ன் மெத்தடில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நம்பர் 2 ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இந்த பீடு வச்சு இந்த லைனில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு எடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பீட் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து வரும். இப்போ இந்த லைன் ஃபுல்லாமே நான் வந்து அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இந்த பீகாக் ஃபில் பண்ண போகிறோம். ஜுவல்லரி பேட்டர்ன் அப்படின்றதுனால நான் வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம மோஸ்ட் இந்த ஜுவல்லரி பேட்டர்னில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரெட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 கலரும் தான் நான் பேஸாக எடுத்திருக்கேன். இந்த பீகாக்கோட நெக் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். அண்ட் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் திலகம் ஷேப் வந்து இங்கே நடுவில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் பேஸாக எடுத்துருக்கிறது வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் கலர் தான். ஃபஸ்ட்டு நம்ம நெக் போர்ஷனில் ஃபில் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்துகிட்டு ரவுண்ட் ஸ்டோன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டோனாக வச்சு நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த சென்டரில் நம்ம ஆரஞ்சு கலர் ஸ்டோன், அதாவது திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்தோம் இல்லையா, அதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் நான் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் ரெட் கலரும் நீங்கள் வந்து ரெட் அண்ட் ஆரஞ்சு எடுக்கலாம், ரெட் அண்ட் க்ரீன் எடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஜுவல்லரி பேட்டர்ன் அப்படின்னும் போது நம்ம மோஸ்ட்டாக இந்த கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கலர்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து சாரீ என்ன கலரோ அந்த கலர்ஸ் கூட கொடுக்கலாம். பட் நம்ம இந்த ரெட், ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஜுவல்லரி பேட்டர்ன் வந்து ரியல் லுக் கிடைக்கும். அடுத்து வந்து நான் இந்த டாலர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதில் ஒட்ட போகிற ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒட்டிக்கலாம். சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் திலகம் ஷேப் ஒட்டுறேன். அடுத்து இங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பில் இருக்கும், மேலே வந்து ஃபுல்லாக கோல்ட் கலரில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோனை வந்து இந்த இடத்துலலாம் நான் வந்து ஒட்டுறேன். நம்ம ஒட்டுறதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோன்னா அடுத்து வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது அதுக்குள்ளே அது காஞ்சிரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஒட்டி இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா கீழே ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து இங்கெல்லாம் ஆரஞ்சு கலர் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன் நான். மேலே நம்ம அந்த பீகாக்கெல்லாம் நம்ம க்ரீன் யூஸ் பண்ணதுனால இங்கெல்லாம் நான் மோஸ்ட் வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணுறேன். இங்கே திருப்பி அதே மாதிரி அந்த ஐ ஷேப் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் அப்படியே ஒட்டிக்கிறேன். அடுத்து நம்ம இந்த போர்ஷன் வந்து ஃபில் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம ஜுவல்லரி பேட்டர்ன் அப்படின்னும் போதே நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா நம்ம வந்து ஜர்தோசி தான் மோஸ்ட் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த லுக் வந்து ரியலாக கிடைக்கும். ஸோ நான் வந்து ஜர்தோசியை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த திலகம் ஷேப் ஸ்டோனை சுற்றி அந்த ஜர்தோசி வச்சு அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜுவல்லரி பேட்டர்னில் வந்து நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ரியல் லுக்கே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திலகம் ஷேப் ஸ்டோனை சுற்றியுமே நான் வந்து அந்த ஜர்தோசி ஒரு லைன் வச்சுருக்கேன். நாட் போட்டுட்டு அடுத்து வந்து நான் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுறேன். ஸ்டோன் செயின் வச்சு அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம அப்படியே நாட் போடாமையும் கண்டினியூ பண்ணலாம். பட் ஒரு இதுலேயும் நீங்கள் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த
லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அதாவது ஒரு இடத்துல பிரிஞ்சிட்டா கூட உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் அடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நாட் போடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போனீங்கன்னா யாராவது ஒரு இடத்துல பிரிஞ்சிட்டா கூட உங்களுக்கு ஃபுல்லாக அந்த லைன் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அதனால் எங்கெல்லாம் உங்களுக்கு நாட் போட முடியுமோ அங்கெல்லாம் நாட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வந்து எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயின் அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா திருப்பி நான் ஜரதோசி வச்சு ஒரு லைன் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் அந்த திலகம் ஷேப் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டோனாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக வச்சு நீங்கள் வந்து ஒட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் தூரமாக வச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்காது. ஏன்னா இதுக்கு இடையில வந்து நம்ம ஜர்தோசி கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ இது காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த போர்ஷன் பார்த்துடலாம். இந்த போர்ஷனுக்கு அவுட்லைன் வந்து நம்ம ஜர்தோசி வச்சு கொடுக்க போகிறோம். ஸோ அப்படியே அந்த நெக்கு, அதோட நெக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சுற்றி வந்து நம்ம ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டேன். இங்கேயும் நான் அதே மாதிரி கொடுத்துட்டேன். இந்த இடத்துலையும் அதே மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம ஜர்தோசி கொடுக்குறோம். இதுக்கு அடுத்த லைன் வந்து ஒரு ஸ்டோன் செயின் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஸ்டோன் செயின் கொடுக்கும்போதே என்ன ஆகும்னா அது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து கிளிட்டரிங் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஸ்டோன் செயினும் இதில் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். ஜுவல்லரி பேட்டர்னாலே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல கிளிட்டரிங்காக நல்லா அழகாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து ஸ்டோன் செயினும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து நான் ஸ்டோன் செயின் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எண்டில் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதுக்கு இடையிலலாம் நம்ம ஜர்தோசி கொடுக்க போகிறோம். அதுக்காக நான் வந்து நீடில் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஜர்தோசி போகிற அளவுக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கணும். இதோட நம்பர் பார்த்திங்கன்னா நீடில் நம்பர் 5. ஸோ இந்த நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த ஜர்தோசி வந்து உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு நார்மல் சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மொனை இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது. குண்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஜர்தோசி வந்து உள்ளே நுழையாது. ஸோ வந்து ரொம்ப மெலிசாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஜர்தோசி உள்ளே நுழையும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம்ல பார்த்தீங்க, ஜர்தோசி வந்து அழகாக உள்ளே போயிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து நீடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு அந்த ஜர்தோசி ஒர்க் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு ஜர்தோசியாக வச்சு நம்ம அந்த 2 ஸ்டோனுக்கு இடையில வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஜர்தோசி வந்து உள்ளே போகுது. அந்த மாதிரி பார்த்து நீங்கள் நீடில் வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டோனுக்கு இடையிலையும் நம்ம ஜர்தோசி இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறோம்.
இப்போ ஏன் நான் நீடில் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த நீடில் வாங்குறது வந்து நான் என்னோடய அம்மாட்ட தான் சொல்லிவிட்டேன். அவங்கக்கிட்ட வந்து ஜர்தோசி நுழையிற மாதிரி எனக்கு நீடில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, ஜர்தோசி நுழையிற மாதிரினா எப்படி, ஜர்தோசியவே இந்த இப்போ நம்ம த்ரெட்டு கோர்த்துருக்கோம்ல அந்த மாதிரி ஜர்தோசியை கோர்த்து நான் ஏதோ டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ நான் நினச்சேன் நம்ம ஒரு விஷயம் சொன்னோன்னா அதை வந்து டீட்டெயில்டாக சொல்லணும். ஏன்னா வந்து ஆரி பற்றி தெரியாதவங்க, பேசிக் எதுவுமே ஸ்டிச்சிங்கை பற்றி பேசிக் தெரியாதவங்க கூட ஆரி மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கற்றுக்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே நம்ம இந்தளவுக்கு டீட்டெயில்டாக சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் அப்போ தான் தெரிஞ்சேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு நீடிலுக்கு வந்து இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இந்த இடம் பார்த்திங்களா நம்மளுக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃப்ளாட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்க கூடாது. ஃப்ளாட்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குந்தன் ஸ்டோன் வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியாது. ஸோ ஜர்தோசியை வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி, அதாவது கொஞ்சம் தூக்கி தூக்கி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். 2 ஸ்டோனுக்கு இடையில கொஞ்சம் தூக்குனாப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்டோன் வந்து நல்ல ஒரு லுக்காக தெரியும். ஃப்ளாட்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன் வந்து அவ்வளோவா லுக்காக தெரியாது. இப்போ தான் உங்களுக்கு ஒரு ஜுவல்லரி பேட்டர்ன்லேயே வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டோனையுமே நல்லா நெருக்கமாக ஒட்டணும். ஒட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஜர்தோசி கொடுத்தோன்னா அந்த லுக் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி நம்ம வந்து இடையில ஜர்தோசி கொடுத்து ஃபில் பண்ணி முடிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பீகாக்கோட மூக்கு இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல நம்பர் 1 பீடு வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து நம்ம ஜர்தோசி வச்சு அவுட்லைன் மாதிரி கொடுக்குறோம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஜர்தோசி தான் யூஸ் பண்ணுவோம். ஜர்தோசி அண்ட் ஸ்டோன்ஸ் பீட் இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த இதில் வந்து நம்ம த்ரெட் ஒர்க் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஜுவல்லரி பேட்டர்னாலே நம்மளுக்கு ஜர்தோசி அண்ட் ஸ்டோன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வி ஷேப்பில் வச்சு நான் அப்படியே ஸ்டிச் போட்டுறேன். அடுத்து அதோட கொண்ட மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குமே வந்து சேம் அதே மாதிரி பீட் வச்சு முடிச்சிடுறோம். இந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு இன்னும் ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி 3 பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அதை சுற்றி நான் வந்து ஒரு 3 பீட் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி சைடில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். இந்த சைடில் ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ சென்டரில் ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி அப்படியே பேக்கில் போங்க. திருப்பி இந்த இடத்துல ஒரு பீட் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஒரு எஃபெக்ட் வந்து அழகாக கிடைக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம கொடுத்துடணும். இப்போ இந்த 2 பீகாக்கு இடையில வந்து நான் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து பேர்ல் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ பேர்ல் பீடு எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு ஜுவல்லரி பேட்டர்னில் பேர்லும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜுவல்லரிஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பேர்லாக வச்சு நான் அப்படியே வந்து நம்ம பீடுக்கு பொதுவாக ஒரு நாட் பண்ணுவோம் இல்லையா, அந்த நாட் போட்டு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு பீடுக்கும் நீங்கள் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்குது. அதனால தான் நான் இந்த நாட் வந்து நான் போடுறேன். இப்போ இதை சுற்றியுமே வந்து நம்ம ஜர்தோசி வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து குட்டி பீட் நம்பர் 2 பீட் அப்படின்றதுனால குட்டி குட்டியாக ஜர்தோசியை வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம். ரொம்ப லாங்காக ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணாமல் குட்டி குட்டியாக ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த, ஏன்னா பீடுமே ரொம்ப சின்ன பீடு இல்லையா, அதனால அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ஸ்டிச்சஸையும் மாற்றிக்கணும். இதே மாதிரி அந்த பேர்ல் சுற்றியுமே நம்ம வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ மேலே பார்த்திங்கன்னா அந்த லைனுமே நம்மளுக்கு ஒரு முத்து தொங்குற மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டோம். இந்த பீகாக்குமே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாலர் போர்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ இதோட கம்ப்ளீட் வீடியோ வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த டாலர் அண்ட் மேலே வந்து அந்த காசு மாதிரி இருக்கிற அந்த போர்ஷன் ரெண்டுமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.